சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலின் அஸ்திவாரத்தையே உலுக்கி போட்டிருக்கின்றன. அறுதி பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டசபையில் எப்படியோ தட்டு தடுமாறி தவேக தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டது. ஆட்சி கட்டிலில் ஏறி சில வாரங்களே ஆகும் நிலையில் தவேக கூட்டணியின் பிரதான அங்கமாக காங்கிரஸ்குள் இப்போது ஒரு புதிய பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் தவேகவின் அரசியல் கிராஃப் சரிவை சந்திக்கும். அடுத்த தேர்தலில் தவேகவால் ஜெயிக்க முடியாது என்பதை காங்கிரஸ் மேலிடமும் தமிழக காங்கிரஸ் கூடாரமும் இப்போதே மோப்பம் பிடிக்க தொடங்கிவிட்டதாக அறிவாலய வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. இந்த முன்னெச்சரிக்கை உணர்வால் திமுகவுடன் மீண்டும் ரகசியமாக சுமூக உறவை ஏற்படுத்த சமாதான வேலைகளை தொடங்க காங்கிரஸ் முயன்றதும் அதற்கு திமுக காட்டிய விஸ்வரூப கோபமும் தான் தற்போதைய கோட்டூர்புரம் முதல் கோபாலபுரம் வரையிலான ஹாட் டாபிக்காக பேசப்படுகிறது. ஆட்சி அமைத்த வேகத்தில் தவேகவின் நிர்வாக செயல்பாடு மற்றும் மக்கள் மத்தியில் இருக்கும் தற்போதைய இமேஜை கணக்கெடுத்த காங்கிரஸ் உளவு பிரிவு டெல்லிக்கு ஒரு ரகசிய ரிப்போர்ட் அனுப்பியதாக தெரிகிறது. விஜய் மீதான சினிமா கவர்ச்சி மற்றும் திமுக மீதான தற்காலிக அதிருப்தி தான் தவேகவின் இந்த 108 சீட் வெற்றிக்கு காரணமே தவிர இது நிரந்தரமான வாக்கு வங்கி அல்ல. அடுத்த பொது தேர்தலிலோ அல்லது அதற்கு முன்னரோ தவேகவின் பலம் குறைய வாய்ப்புகள் அதிகம். எனவே பாரம்பரியமான திமுகவுடன் மீண்டும் லைன்களை கிளியர் செய்து வைப்பதுதான் எதிர்கால நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பானது என்பதுதான் அந்த ரிப்போர்ட்டின் சுருக்கம். இதையடுத்து திமுக தலைமைக்கு நெருக்கமான சில மூத்த தலைவர்கள் மூலமாக பழைய கதவுகளை திறக்கலாமா என்று காங்கிரஸ் தூது அனுப்பியது. தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட கசப்புகளை மறந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் சிலர் முன் முயற்சி எடுத்தனர். காங்கிரசின் இந்த இரட்டை வேட நிலைப்பாட்டை திமுக சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. தேர்தல் நேரத்தில் தங்களை நடுவழியில் கைவிட்டுவிட்டு தவேகவுக்கு அரியணை அமைத்து கொடுத்த காங்கிரசின் மீது திமுக தலைமை கடுமையான கோபத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் மீண்டும் ஒட்டு உறவுக்காக காங்கிரஸ் அப்ரோச் செய்தவுடன் திமுக உச்சக்கட்ட ஆத்திரமடைந்தது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து வந்த எந்த ஒரு சமரச தூதுக்கும் திமுக தலைமை முறையான பதிலை கூட அளிக்கவில்லை. தூது சென்ற மூத்த நிர்வாகிகளை தேர்தல் நேரத்தில் எங்களை பலவீனப்படுத்த நினைத்துவிட்டு இப்போது பதவி சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு அடுத்த தேர்தலுக்கு இப்போதே எங்களிடம் சீட் கேட்டு வருகிறீர்களா என்று மிக கொடூரமாக முகத்தில் அடித்தால் போல் பேசி திருப்பி அனுப்பியிருக்கிறது திமுக. காங்கிரசுடன் இனி எந்த காலத்தில் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவர்கள் தவேகவுடன் இருக்கிறார்களா அல்லது தனியாக போகிறார்களா என்பது எங்களுக்கு கவலை இல்லை. திமுகவின் கதவுகள் அவர்களுக்கு நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டன. காங்கிரஸ் திமுக பக்கம் சாய்ந்து பேச்சப் செய்ய முயன்ற விவகாரம் தற்போது முதலமைச்சர் விஜய் தரப்புக்கு தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆட்சியில் அமர்ந்து ஒரு மாதம் கூட நிறைவடையாத நிலையில் தங்களின் கூட்டணி கட்சியே தங்களுக்கு பின்னால் இப்படியொரு மாற்று பிளான் போடுவதைக் கண்டு தவேக அதிர்ச்சி அடைந்துள்ளது. காங்கிரசின் இந்த ரகசிய மூவ் மற்றும் அதை திமுக கடுமையாக நிராகரித்த விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவிடம் அசிங்கப்பட்டு தவேகவிடமும் நம்பிக்கையை இழந்து காங்கிரஸ் இப்போது ரெண்டுங்கட்டான் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 2026 தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்தாலும் தமிழக அரசியல் சதுரங்க ஆட்டம் இன்னும் ஓயவில்லை என்பதையே இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் காட்டுகின்றன. இதனால் தற்போது காங்கிரஸ் நிலைமை 2 படகில் கால் வைத்தவன் ஆற்றில்தான் விழுவான் என்ற சொலவடையை நினைவூட்டுகிறது. அதிமுகவிடம் சமாதானம் ஆகவில்லை, தவேகவிடம் சந்தேகம் உருவாகியுள்ளது. இதனால் அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மொத்தத்தில் கையில் இருக்கும் குருவியை விட்டுவிட்டு மரத்தில் இருக்கும் புறாவை பிடிக்க ஓடினால் இரண்டும் போகும் என்ற பழமொழி காங்கிரசின் இந்த அரசியல் கணக்கு அவர்களுக்கே புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. தமிழக அரசியலில் தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் ஆட்சியை உருவாக்கி இருக்கலாம், ஆனால் மறுபக்கம் கூட்டணிக்குள் இருக்கும் நம்பிக்கையையே கேள்விக்குறியாக்கிவிட்டது. விஜய் தலைமையிலான புதிய அரசில் பங்குதாரராக இருக்கும் காங்கிரஸ் எதிர்கால அரசியல் பாதுகாப்புக்காக திமுகவுடன் மீண்டும் உறவை புதுப்பிக்க முயலுகிறது.